ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரியில் முக்கியமான ஆண்டுகள் பார்க்க போகிறோம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம். ஒரு கட்சியை தொடங்கினாலே நம்ம எப்படி தொடங்கணும், அஞ்சாமல் தொடங்கணும். 85 இருக்கா, அதில் வந்து நீங்கள் 5க்கு அஞ்சாமன்னு வச்சுக்கோங்க. அஞ்சாமல் ஒரு கட்சியை தொடங்கணும். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம் 1885. நெக்ஸ்ட்டு வந்து 1893 என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 3 நிகழ்வு. நியூசிலாந்தில் ஃபஸ்ட்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை கொண்டு வந்தது அப்போ தான் 1893. ஃபஸ்ட்டு கொண்டு வந்த நாடும் அதான். 1893 தான் பெண்களுக்கு முதல் ஓட்டுரிமை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறதும் 1893 ரெட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருப்பார். என்னது, ஆதி திராவிட மகாஜன சபை. அடுத்து என்னென்னா, அதே இயரில் 1893 காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்கா சென்ற வருடம். காந்தி வந்து எப்போ தென்னாப்பிரிக்கா போயிருப்பார்னா 1893 போயிருப்பார். அடுத்து வந்து விவேகானந்தர் வந்து சிகாகோவில் உரையாற்றிய ஆண்டும் 1893. அந்த சிகாகோ மாநாட்டில் தான் என் சகோதர சகோதரிகளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் ஃபஸ்ட்டு அவர் தொடங்கும் போதே அதை சொல்லி பேசியிருப்பார். அப்போ அந்த உரை நிகழ்த்திய ஆண்டும் 1893. ஓகேவா, இந்த 4 இயரையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1905 என்னென்னா வங்க பிரிவினை ப்ளஸ் சுதேசி இயக்கம். இந்த ரெண்டும் நடந்தது எப்போம்னா 1905. பிரிவினைனாலே நம்ம அஞ்சுவோம், வீட்டில் எதுவும் பிரிவினை வந்தாலும் நம்ம அஞ்சுவோம். அப்படியே 5க்கு 5ன்னு வச்சுக்கோங்க. சுதேசி இயக்கம் இந்த ரெண்டுமே 5, 1905. அடுத்து வந்து 1906 முஸ்லீம் லீக் கட்சி தொடக்கம். அப்போ 1906 என்ன நிகழ்வு நடந்ததுன்னா முஸ்லீம் லீக் கட்சி தொடக்கம். அடுத்து வந்து 1907 சூரத் பிளவு. நம்ம வந்து யாருக்கிட்டே சண்டை போட்டு இருந்தோம்னா பிளவானோம்னா நம்மளுக்கு 7 தான். அப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு 7 அப்படின்னு வச்சுக்கோங்க. சூரத் பிளவு 7, 7 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 1908 செய்தித்தாள் சட்டம். 8னா எப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்து இப்போ செய்தியாளர்கள்னால என்ன 8 ஒரு 4 பக்கம் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு எதாவது நியூஸ் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து போட முடியும். அப்போ 8 போய் தான் செய்தித்தாள் செய்தி வந்து கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா, 1909 வந்து என்னென்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம். இதுக்கு ஷார்ட்கட் வரல, நீங்கள் பார்த்துக்கோங்க. 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அதுக்கப்புறம் 1910 பத்திரிக்கை சட்டம். இப்போது நியூஸ் பேப்பரோட விலை 10 ரூபா. பத்திரிக்கைனாலும் இதில் 10ன்னு இருக்குது, அப்போ இதுவும் 10ன்னு வச்சுக்கோங்க. பத்திரிக்கை 10 அப்படி கூட வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து 1911 வங்க பிரிவினை மீண்டும் இணையுது. 11 இருக்கா, அப்போ 2 பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 பிரிஞ்சவங்க இப்போ இணைவு 1 இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 1912 மதராஸ் ஐக்கிய கழகம். அதை யார் ஸ்டார்ட் பண்ணுவான்னா நடேசனார். இது வந்து 10th புக்கில் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது 1913 வருஷம் கதார் கட்சி. ஓகேவா, கதார் கட்சி. இப்போ கதார் அப்படிங்கிறது எத்தனை, 3 எழுத்து. அப்போ 1903ன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்சி தொடங்கினாலே கண்டிப்பாக ஒரு தலைவர் இருக்கணும். அப்போ 1 கதாருக்கு 3ன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து யார் தலைவராக இருப்பாங்கன்னா சோகன் சிங் பர்கானாங்கிறவர் தான் இருப்பார். அந்த கட்சியை மேற்பார்வையிடுறவர் யாருன்னா இந்த லாலா ஹர்தயால் அப்படிங்கிற 2 பேருமே அந்த கட்சியில் வந்து முக்கியமான உறுப்பினர்களாக இருப்பாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் வந்து 1914 முதல் உலக போர். போர் இங்கே போர் அப்படி வச்சுக்கோங்க. முதல் உலக போர். ஃபஸ்ட்டு போர் வந்தாலே நம்மளுக்கு போர் அடிக்கும், எங்கேயுமே வெளியே போக முடியாது. இப்போ கொரோனா பீரியடில் கூட அப்படி தான், நம்ம வந்து ஏதாவது வந்ததுனாலே நம்ம வெளியே போக முடியாது அப்படி வச்சுக்கோங்க. அப்போ 1904 போர் முதல் உலக போர் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து 1915 காந்தியடி வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்ப வருதல். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், 1893 வந்து காந்தியடி தென்னாப்பிரிக்கா போகிறாரு. திரும்ப எப்போ வராருன்னா 1915 தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா திரும்புதல் ஜனவரி 9 இந்த டேட் தான் நடந்த குரூப் 4ல் கேட்டாங்க இந்த கொஸ்டின். அடுத்த இயர் பார்க்கலாம். 1916 என்னென்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றம். அது யார் தொடங்கியிருப்பான்னா ஒரு 3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து தன்னாட்சி இயக்கம். நேற்று பார்த்தோம் ஒரு வீடியோவில், அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இந்த தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த இயக்கமும் 1916. அதுக்கு அடுத்து இன்னொரு நிகழ்வு என்னென்னா திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் நடேசனார் வந்து தொடங்கியிருப்பார். அதுவும் 1916 ஜூலை மாதம் தொடங்கியிருப்பார். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் 1918 முதல் உலகப்போர் முடிவு. தொடக்கம் எப்போ பார்த்தோம், 1914 பார்த்தோமா. முடிவு எப்போம்னா 18. அப்போ முதல் உலகப்போர் முடிவு எப்போ அப்படின்னா 1918. நெக்ஸ்ட்டு பார்ப்போம்
1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. படுகொலை வந்து துப்பாக்கி வச்சு இந்த ஷூட் பண்ணிடுவாங்க. பஞ்சாப் அமிர்தசரஸில் நடந்திருக்கும் இந்த நிகழ்வு. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அடுத்து 1920 ஒத்துழையாமை இயக்கம். காந்தியடிகள் வந்து தொடங்குவார். எப்போன்னா 1920 ஒத்துழையாமை இயக்கம். அப்புறம் 1921 இந்தியாவில் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொண்டு வந்து அது மூலமாக அவங்கள வந்து அரசியலில் பங்கேற்க வச்சாங்க. 21 தான் கொண்டு வந்தாங்க இந்தியாவில் பெண்களுக்கு ஓட்டுரிமை. இது மூலமாக முத்துலட்சுமி அம்மையார் வந்து சட்டமன்றத்தில் நுழையதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1922 சௌரி சௌரா சம்பவம். இது சௌரி சௌரா சம்பவம்னா என்னென்னா, ஒரு 22 காவலர்களை வந்து போராட்டக்காரர்கள் வந்து அந்த காவல் நிலையத்தை வச்சு தீக்கரையாக்கிடுவாங்க. அதான் சௌரி சௌரா சம்பவம். அடுத்து ஒத்துழையாமை. அப்புறம் இந்த சௌரி சௌரா சம்பவத்துக்கு அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் காந்தியடி சார்பில். ஆனால் அதை வந்து காந்தி வந்து இப்படி வன்முறையாக நீங்கள் கையில் எடுக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை திரும்ப பெற்றுருவார். ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறுதல். அதுவும் அதே வருஷம் தான் 1922 இந்த நிகழ்வு நடந்ததுனால அவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள். அடுத்து பார்க்கலாம். 1923 சுயராஜ்ய கட்சி தோற்றம். 23 என்ன கட்சி? சுயராஜ்ய கட்சி. இதை யார் தொடங்குவார்னா சிஆர் தாஸும் மோதிலால் நேரு 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, சிஆர் தாஸ், மோதிலால் நேரு. ஓகேவா? அடுத்து வந்து 1924 என்ன நடந்திருக்குன்னா பணியாளர் தேர்வு வாரியம். நீதி கட்சியால் இது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்டதான் இந்த பணியாளர் தேர்வு வாரியம். அடுத்து பார்க்கலாம். 1925 வந்து சுயமரியாதை இயக்கம். யார் கொண்டு வருவார்னா பெரியார் கொண்டு வருவார். அதே வருஷத்தில் வந்து அவர் குடியரசுங்கிற இதழையும் தொடங்கியிருப்பார். எப்போ? 1925. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் அடுத்து வந்து 1926 இந்து சமய அறநிலை சட்டம். ஓகேவா? அப்போ இந்து சமய அறநிலை சட்டம் எப்போ வந்துன்னா 1926 தான் இந்து சமய அறநிலை சட்டம். அடுத்து வந்து 1927 சைமன் கமிஷன். அப்போ 1927 என்னதுன்னா சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இதில் ஒருத்தர் கூட இந்தியர் இருக்க மாட்டாங்க. அதனால இந்த சைமன் கமிஷனை வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் எதிர்த்திருப்பாங்க. மொத்தம் 7 மெம்பர்ஸ் வருவாங்க. அதில் ஒருத்தர் கூட இந்தியர்கள் கிடையாது. அப்புறம் வந்து அதே இயரில் இன்னொன்று என்ன நடந்திருக்குன்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம். நீல் சிலை அகற்றும் போராட்டமும் 1927. அடுத்து வந்து 1928 என்னென்னா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம். இதை யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா MC ராஜா கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? MC ராஜா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் இயர் ஷார்ட்கட் நான் உங்களுக்கு இப்படி கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.